Good evening. Welcome to the Talk and Mock channel. Target SBI Clerk Mains Complete Crash Course in Tamil. I hope all of you are enjoying the Talk and Mock channel. Okay, so உங்களுக்கு current affairs, aptitude, English, reasoning and aptitude DI அப்படின்னு வெவ்வேறு டைமில் வெவ்வேறு educators மூலமாக உங்களுக்கு கிடைக்குது. I hope you are all enjoying. Okay, and I think Ilavarasan Pandian is new to our English session, so I hope you will enjoy this. Okay, hi. Okay, so and for more videos you can take plus subscription on Unacademy, one of the largest online platform for any competitive examination. You can learn from the best educators, all educators under one plan, and you can dedicated doubt clearing session, real time interaction with teachers. You can download the videos and watch offline. Okay, so you can use Talk and Mock referral code for getting maximum discount to join Unacademy. Okay, so welcome you all for English through Editorial. So Editorial படிச்சிட்டு அப்படியே one or two concepts in English we are watching. So in the week fulla பாத்தீங்கன்னா ஒரு new pattern, whatever creative patterns we can see, that we are watching. Okay, so next week வந்து நான் spotting the errors, sentence improvement அந்த மாதிரியும் கொண்டு வருகிறேன். Is that clear? So now let's start with the editorial. Calibrated balance. Calibrated அப்படினால் careful-ஆக assessed, அளவு திருத்திய, balance அப்படினா நடுநிலைமை. So அளவு திருத்தி, அதாவது ஒரு கயிற்று மேல நடக்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, அந்த டைட்டில் கொடுத்திருக்காரு. ரொம்ப கேர்ஃபுல்லாக, பேலன்ஸ்டாக, ரொம்ப நடுவாக, ரொம்ப அளவு திருத்திய பேலன்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதற்குன்னு நம்ம பார்க்கலாம். Non-alignment as a policy must be rethought. So non-alignmentனா அணி சேரா இயக்கம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை rethought அப்படின்னா மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பட் ஆனால் இந்தியா மஸ்ட் பி வேரி அப்படின்னால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலையன்ஸ் சிஸ்டம் அப்படின்னா கூட்டணியிலும் கவனமாக இருக்க வேண்டும். கூட்டணியிலும் கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயம் அணிசேரா இயக்கம் அப்படிங்கிறதையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஸோ ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. Yes, Maithili, it is India, China, US. Yes, by this time all of you would have read the news. Okay, yeah. So in separate statements in this week, பலவேறு அறிக்கைகள் இந்த வாரம் விட்டதுல External Affairs Minister S. Jaishankar laid out India's world view in the face of global challenges. So இந்த வாரம், கடந்த வாரத்துல External Affairs Minister நிறைய அறிக்கைகள் விட்டிருக்காரு. அதுல இந்தியாவுடைய உலக பார்வை, இப்போ இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி நிலைமை, பலதரப்பட்ட சேலஞ்சஸ், குளோபல் சேலஞ்சஸ்னா உலக அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடி நிலைமையில வேர்ல்டில் இருக்கிறத இந்தியாவுடைய பார்வையை அவர் பல்வேறு சேலஞ்சஸ்க்காக அவர் அறிக்கை விட்டிருக்காரு. மெனி ஆஃப் விச், அதில் பலதும் pull it in a different directions. So பல அறிக்கைகளும் பல தரப்பு டைரக்ஷன்ஸ்ல இருக்கிறது. ஓகே, ஏன்னா குளோபல் சேலஞ்சஸ், உலக அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடியும் வேற இருக்கு. எக்கனாமிக் சேலஞ்ச் இருக்கு, டெரரிசம் இருக்கு, இப்போ இருக்கிற COVID-19 பேண்டமிக் சேலஞ்ச் இருக்கு. ஸோ இதை பற்றி எல்லாம் கடந்த வாரம் வெவ்வேறு அறிக்கைகள் விட்டதுல நம்ம இந்தியாவுடைய பார்வை, உலக அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட்டதுல வேற டைரக்ஷன்ல இருக்கிறது. மிஸ்டர் ஜெய்சங்கர், அதுல இது ஒன்று. மிஸ்டர் ஜெய்சங்கர்ஸ் contention was that non-alignment as a concept
ஸோ அணிசேரா இயக்கம்ங்கிற ஒரு கொள்கை இவருடைய வாதத்தில் என்ன சொல்றாருன்னா belonged to a bygone area, காலாவதியான ஒரு காலகட்டத்தில் நடந்தது. ஈரானா முன்னாடி இருந்த ஒரு பீரியட் ஈரா. ஸோ அது காலாவதி ஆயிடுச்சு, பைகான் ஈரா. ஸோ அணிசேரா இயக்கம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அது வந்து முன்னாடி இருந்த ஒரு நிலைமைன்னு அவருடைய வாதம். அண்ட் தட் multipolarity in the world necessitated that இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய உலகத்துல இருக்கக்கூடிய பன்முக எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், பன்முக பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது இந்தியா இட் நெசசிட்டேட்டட், அது வந்து இந்தியாவை தள்ளுது. எதுக்குன்னா இந்தியா would have to define a stand. ஸோ இந்தியாவை ஒரு முடிவு எடுப்பதற்கு புஷ் செய்கிறது இப்போதைய வேர்ல்டில் இருக்கக்கூடிய பன்முக பிரச்சனைகள். and even take risks on issues such as connectivity, maritime security, terrorism and climate change. ஸோ என்னது அது பன்முக பிரச்சனைகள் உலக அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி, ஒரு டிரான்ஸ்போர்ட்டோ இல்லைன்னா ஏர் வைஸ் ஆர் வாட்டர் வைஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி. ஓகே, அதாவது இணைப்பு. மேரிடைம் செக்யூரிட்டி, மேரிடைம் அப்படின்னா கோஸ்டல், கடல் சார்ந்த செக்யூரிட்டி. என்னப்பா செக்யூரிட்டினால் பாதுகாப்பு, கடல் சார்ந்த பாதுகாப்பு, தீவிரவாதம் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், பருவநிலையுடைய மாற்றம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உலகளவில் இருக்கிற பொழுது, இஷ்யூஸ் இருக்கும் பொழுது இந்தியாவும் சில ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கும் தனக்குன்னு ஒரு வேறு விதமான ஒரு கொள்கை எடுப்பதற்கும் இப்போ இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது. உலகளவில் இருக்கக்கூடிய பலதரப்பு பிரச்சனைகள், அதாவது பருவநிலை மாற்றம், இணைப்பு, தீவிரவாதம் அண்ட் கடல் சார்ந்த பாதுகாப்பு, இதெல்லாம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கிறதுனால உலகளவில் இப்போ இந்தியா அந்த நான் அலைன்மெண்ட் அணிசேரா இயக்கம் மட்டும் வச்சிட்டு இருக்க முடியாது, அது வேற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதுதான் அதோடைய ஜிஸ்ட். However, he made it clear that India does not reject non-alignment in its entirety. அவரே கான்ட்ரடிக்ட் பண்றாரு. ஓகே, அவரே தன்னுடைய வாதத்தை, அதுதான் அவங்க சொல்றாங்க. நிறைய அறிக்கை விட்டிருக்காரு, ஒவ்வொன்றிலையும் ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ அதே சமயம் அந்த அணிசேரா இயக்கத்தை அவங்க மொத்தமாக அவங்க வந்து முழுமையாக அதை ஒதுக்கி தள்ளவில்லை. And that while it would no longer remain disentangled from difficult decisions, இதற்கு மேலும் கடுமையான முடிவெடுப்பதில் தன்னை பிரித்து பார்க்காமல் தான் பிரிந்து இருக்காது. It would not compromise on its independence. அதாவது தன்னுடைய தன்னிலை சார்ந்த தனித்துவத்தையும் சமாதானம் செய்து கொள்ளாது. தனித்துவத்தையும் decisive action should be taken. எஸ் இளவரசன், எஸ். ஓகே, decisive action இன்னும் சொல்லலை அவரு. ஓகே, ஸோ டெசிசிவ் ஆக்ஷனும் சொல்லலை. பட் அவர் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய தனித்துவத்தையும் விட்டு கொடுக்காது, காம்ப்ரமைஸா விட்டு கொடுத்தல், தனித்துவத்தை விட்டு கொடுக்காது. அதே சமயம் கடுமையான முடிவு எடுப்பதில் பிரிந்து தனிமையாகவும் இருக்காது. ஸோ அணிசேரா இயக்கத்தை மொத்தமாக ஒதுக்கி தள்ள மாட்டோம். ஸோ சில விஷயங்களில் கூட்டணி சேருவோம், சில விஷயத்தில் எங்களுடைய தனித்துவத்தை வைத்து கொண்டே கூட்டணியில் இருப்போங்கிறது தான் இதோடைய what to say, read between the lines. Okay, more importantly, he said that India has never been part of an alliance system, nor it will ever be. ரொம்ப இம்பார்ட்டண்டா அவர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, இதுவரையில் இந்தியா எந்த ஒரு கூட்டணியிலும் இருந்ததில்லை, இதற்கு மேலும் இருக்க போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. He added that even the US must look beyond its present alliances. So அதில் அவர் எக்ஸ்ட்ரா ஆஃப்டர் ரீடிங் நியூஸ் இந்த வீடியோ பார்க்கலாமா இல்லை ஆஃப்டர் ரெண்டு விதமும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஹரிஹரன். ஸோ ஐ cannot comment.
ஓகே, ஏன்னா ஒருத்தருக்கு வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணுங்க, நீங்கள் படிச்சிருங்க, தென் இந்த வீடியோவை பாருங்க ஹரிஹரன், பெட்டராக இருக்கா. ஒரு நாள் என்ன பண்ணுங்க, என்னோடதை பார்த்துட்டு தென் நீங்கள் படிங்க. ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, கண்டிப்பாக நீங்கள் முன்னாடி படிக்கிறீங்களோ இல்லையோ, நான் இந்த வீடியோ பார்த்த பிறகு இன்னொரு வாட்டி படிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும். ஓகே, I think I have answered your question, Hariharan. Maybe other students will help you. அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதோடு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யூஎஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய அதோடைய கூட்டணியை விடையும் தாண்டி அது வந்து பல தரப்பு அரேஞ்ச்மெண்ட்ஸை ஈடுபட வேண்டும். ஸோ இப்போ இருக்கிற இந்த ஒரு தற்போதைய கூட்டணியை மட்டுமே வச்சுக்காம இன்னும் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு யூஎஸும் கன்சிடர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. Okay, so Mr. Jaishankar explained that while non-alignment worked for India during the Cold War era between the US and the Soviet Union, இது எப்போனா after World War II. Okay, after World War II vocabulary strong பண்றது சொல்லுங்க மேம். See, Mr. Smart, இந்த மாதிரி நீங்க படிச்சுட்டே வரும் பொழுது நம்ம டெய்லி vocabulary பண்றோம் இல்லையா, ஸோ தனியாக பார்க்காதீங்க, எல்லாமே பயமாக தான் இருக்கும், எல்லாமே ரொம்ப கஷ்டம்தான். ஸோ நீங்கள் அப்படியே டெஃபினட்டாக நம்ம ஸ்டடி பிளான் வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 months உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இஸ் இட் கிளியர் ஸ்மார்ட்? யா. Okay, so after World War II, there was a Cold War between US and Soviet Union. அவங்க ரெண்டு பேரும் சுப்ரீம் பவர்ஸாக இருந்திருந்தாங்க. ஓகே, ஆஃப்டர் World War II. ஸோ அந்த பீரியடில், கோல்டு வார் ஈரா, அந்த பீரியடில் இந்த அணிசேரா இயக்கம் வந்து இந்தியாவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் the fact that India and China share a land boundary would always be a factor in a new Cold War between the US and China. ஆனால் தற்போதைய கோல்டு வார், இப்போ இருக்கக்கூடிய பனிப்போர் between US and Chinaல இப்போ இந்தியா வந்து ஒரு ஃபேக்டரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு இந்த பவுண்டரி ப்ராப்ளம் இருக்கிறது. சைனாக்கும் இந்தியாவுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த லேண்ட் பவுண்டரி ப்ராப்ளம் இப்போ இருக்கு. அன்று வந்து அப்போ இருந்த கோல்டு வார் போது இல்லை. ஸோ அப்போ அணிசேரா இயக்கத்தில் இருந்துச்சு, ஆனால் இப்போ இந்த ஒரு ஃபேக்டர் இருக்கிறது. இஸ் இட் கிளியர்? இப்போ இந்த ஒரு காரணி இருக்கிறது. ஃபேக்டர் அப்படின்னா காரணி, யா இருக்கிறது. He spoke of Indo-US cooperation in many fields. ஸோ நிறைய விஷயங்கள்ல இந்தியாவும் யூஎஸும் உடைய கூட்டுறவை பற்றி பேசினாரு. அண்ட் த மேரிடைம் கொலாபரேஷன் இன் பர்டிகுலர், கடல் சார்ந்த கூட்டுறவு. ஸோ கடல் சார்ந்த கூட்டுறவை பற்றி முக்கியமாக பேசியிருக்காரு. But left unsaid the hard reality that military collaboration on land would prove problematic. இப்போ வந்து ஆனால் இந்த லேண்ட் சம்பந்தமாக இருக்கக்கூடிய மிலிட்ரி கூட்டுறவை பற்றி மட்டும் அவர் எதுவும் பேசவில்லை. ஏனென்றால் ஹார்ட் ரியாலிட்டி, தற்போதைய நிஜமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, given India's disputed boundary with China, the venue of a nearly 3-month long standoff between the PLA and the Indian Army. ஓகே, அதுவும் தற்போதைய நிஜமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 மாத காலமாக இந்தியாவுக்கும் சைனாக்கும் அந்த பார்டர் ப்ராப்ளம், பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி சைனாக்கும் நம்ம இந்தியன் ஆர்மிக்கும் நடக்கக்கூடிய 3 மாத காலமாக இந்த மோதல் நடந்துட்டு இருக்கு. சர்ச்சைக்குரிய பவுண்டரி வித் சைனா நடந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர் மிலிட்ரி கொலாபரேஷனை பற்றி மட்டும் விட்டுட்டார், பேசவில்லை.
மற்றபடி அவர் வந்து மற்ற எல்லா ஃபீல்டுலேயும் இந்தியா அண்ட் யூஎஸ் கோஆப்ரேஷனையும் அண்ட் கடல் சார்ந்த பாதுகாப்புக்குண்டான கொலாபரேஷன் பேசிட்டு மிலிட்ரி கொலாபரேஷனை பற்றி மட்டும் பேசவில்லை. இதை வந்து ஒரு எடிட்டர் வந்து ஒரு என்கரேஜிங்காக ஒரு அப்ரிஷியேட்டிவாக கரெக்டாக பேசியிருக்காருங்கிற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. புரிஞ்சுதான்? அதை படிக்கும் பொழுதே அந்த டோனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இஸ் இட் கிளியர்? யா, ரீட் அவுட் பண்ணிட்டு மேம் வீடியோ அகெயின் படிங்க. இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். எஸ். So Mr. Jaishankar's comments are a clear-eyed assessment of India's constraints and avenues for its potential growth. இங்கேயும் பாருங்க, அவர் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக சப்போர்ட்டிவாக அப்ரிஷியேட்டிவாக சொல்லியிருக்காரு. ஸோ மிஸ்டர் ஜெய்சங்கருடைய கமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இந்தியாவுடைய தடைகள், கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் அதுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ், பிரச்சனை இருக்குது, தடைகள் இருக்குது அப்படிங்கிறதும், அவென்யூஸ் அப்படின்னா வழிகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கும், பொட்டென்ஷியல் க்ரோத் வருங்காலத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு உண்டான தடைகளும் வழிகளையும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மதிப்பீடு செய்து அவருடைய கமெண்ட்ஸ் இருக்கிறது, அவருடைய கருத்துக்கள் இருக்கிறது அப்படின்னு அப்ரிஷியேட்டிவாக சொல்லியிருக்காரு. தி அசர்ஷன் ஆஃப் இந்தியாஸ் ஸ்ட்ராட்டஜிக் இண்டிபெண்டன்ஸ், போர்த்திறம் வாய்ந்த தனித்துவத்தை அவர் வந்து வலியுறுத்தி இருக்காரு. அதே சமயம் ரெசிஸ்டன்ஸ் டு ஜாயினிங் அலையன்ஸ், ஸோ ஒரு கூட்டணி சேருவதற்கும் அவர் வந்து எதிர்த்து போர்த்திறம் வாய்ந்த தனித்துவத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறது. இட் கம்ஸ் ஆஸ் அ டைம்லி ரிமைண்டர், தற்போதைய நிலைமையில ஒரு கரெக்டான ஒரு விஷயம். அமிட் ஸ்பெகுலேஷன், அமிட்னா இன் த மிட்ஸ்ட் ஆஃப், இன் த மிடில் ஆஃப், பிட்வீன், நீங்க போட்டிருப்போம் பாருங்க, இன் த மிட்ஸ்ட் ஆஃப், ஓகே, நடுவுல. ஸ்பெகுலேஷன் அப்படின்னா கெஸ்ஸிங். ஓகே, சப்போஸ் இது நடந்து விட்டால், that tensions with China will push India into a stronger clinch with Washington. So இப்போ அவர் வந்து தனித்துவம், போர்த்திறம் வாய்ந்த தனித்துவத்தை பற்றியும், அதே சமயம் நாங்கள் வந்து கூட்டணியை சேர்றதுக்கு எதிர்ப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து டைம்லியா ரிமைண்ட் பண்றாரு. எதுக்கு அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய நிலைமை, நிஜ நிலைமை என்னன்னா, சைனா பார்டர் சண்டை நடந்துட்டு இருக்கு 3 மாதமா. So India will have a strong ties, that is alliance, clinch அப்படின்னா with Washington. ஸோ இன்னும் நம்ம வந்து ஒருவேளை கூட்டணி, ஏன்னா நாங்கள் நான் அலைன்மெண்ட்டை முழுமையாக எதிர்க்கலன்னு சொல்லிட்டாரு. ஓகே, அதே சமயம் தனித்துவமாகவும் இருப்போம்னு சொல்லியிருக்காரு. ஸோ திஸ் வில், இந்த மாதிரி சொல்றது என்ன ஒரு குழப்பம் இருக்குன்னா, இப்போ இந்தியா will join hands with Washington, which on its own collision course with Beijing. So இப்போ அதற்குமே on its own அப்படின்னா யூஎஸ்கே, அதற்கே ஒரு மோதல் இருக்கு, பீஜிங்கோட மோதல் ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல இந்தியாவும் வாஷிங்டனோட சேர்ந்தால் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ இது அதனால இவர் தனித்தனி அறிக்கையில் நான் அலைன்மெண்ட், கூட்ட அணி சேரா இயக்கமும் சொல்றாரு, அதே சமயம் ரெசிஸ்டன்ஸ் டு கொலாபரேஷனும் சொல்லியிருக்காரு. எதனாலனா இப்போ இந்த 3 months, ஏன்னா இப்போ நமக்கு இந்தியா சைனா பார்டர் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால நான் அலைன்மெண்ட்டாகவும் இருக்க முடியாது. அதே சமயம் இப்போ இருக்கக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்ல அணி சேரவும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. It is significantனா குறிப்பிடத்தக்கது, that despite multiple references by US Secretary of State Mike Pompeo to the India, இப்போ இந்த US Secretary of State Mike Pompeo அவங்க வந்து நிறைய இடங்கள்ல நிறைய தடவை கோட் பண்ணியிருக்காங்க, ரெஃபரன்ஸ் குறிச்சிருக்காங்க. நம்ம என்னதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இந்தியா சைனா கிளாஷஸ், இந்தியாவுக்கும் சைனாக்கும் இந்த 3 மாதமா நடக்கக்கூடிய மோதல்கள், the deaths of Indian soldiers at Galvan Valley last month, அதில்
டீடைல்டு அனாலிசிஸ்ன்னு இல்லைப்பா, இது டீடைல்டு அனாலிசிஸ் தான், அது வந்து அப்ரிஷியேட்டிவ் டோன். ஓகே கார்த்திக், இது வந்து அவர் என்கரேஜிங்காக வார்னிங்காக ஆனால் என்கரேஜிங்காக சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ சென்ற மாதம் இந்தியன் சோல்ஜர்ஸ் இறந்தது அண்ட் ஹிஸ் கால் ஃபார் இந்தியா அண்ட் த யூஎஸ் டு ஜாயிண்ட்லி கவுண்டர் சைனா. ஸோ இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து சைனாவை எதிர்க்கலாம் அப்படின்னு பல தர இடத்துல யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மைக் பாம்பியோ குறிப்பிட்டிருக்காங்க. Okay, the government has rightly chosen not to raise its tensions with China in any forum other than bilateral talks with Beijing. So இந்த மாதிரி US Secretary of State பல இடங்களில் குறிப்பிட்டிருக்காங்க, இந்தியாவுக்கு சாதகமாக சொல்லியிருக்காங்க, இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து அவங்களை எதிர்க்கலாம் சொல்லியிருக்கிற இந்த காலகட்டத்திலையும் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரைட்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வேற எதையும் சார்ந்து நிற்காமல் நம்மளே பீஜிங்கோட இரு பக்கத்துக்குள்ள மிலிட்டரிக்கும் நம்ம டாக்ஸ் சமாதான பேச்சுவார்த்தை மூலமாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக்காமல் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் முடிக்கலாம்னு சொல்லியிருக்கிறது ஒரு ரைட்டான டெசிஷன் அப்படின்னு எடிட்டர் சொல்கிறாரு. ஸோ தட்ஸ் வாட் ஐ டோல்ட் யூ. நல்ல டீட்டெயில்டாக அனாலிஸ் பண்ணி அவர் வந்து ஆக்சுவலாக அப்ரிஷியேட்டிவாக சொல்கிறாரு. கவர்மெண்ட்டோடைய முடிவு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கிற கமெண்ட்ஸ் வந்து என்கரேஜிங்காக சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு பேராகிராஃப்லேயும் ஒரு சென்டென்ஸ்லேயும். Equally significant is the government's outreach to Moscow. So அதே மாதிரி இன்னொரு கவர்மெண்டோட இன்னொரு ஸ்டெப் குறிப்பிடத்தக்கது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்ரீச் டு முயற்சிகள் டு மாஸ்கோ, ரஷ்யன் கேபிட்டல் மாஸ்கோவை இன்க்ளூடிங் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது இன்னொரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இன்க்ளூடிங் எப்படின்னா, பை a visit by Defense Minister Rajnath Singh and the participation of Mr. Jaishankar in the Russia-India-China trilateral last month. So இப்போ ராஜ்நாத் சிங் மாஸ்கோ போன விவகாரத்திலையும் சரி, இப்போ ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த மூன்று நாடுகளுடைய பேச்சுவார்த்தை கடந்த மாதத்தில் ஜெய்சங்கர் கலந்து கொண்டதிலையும் சரி, and the external affairs minister's comments that India should also seek to build coalition. So இன்னொரு கூட்டணைவு with middle powers such as the European Union and Japan. So அதை தவிரவும் ரஷ்யாவுடையும் ட்ரை பண்ணிட்டு, அதை தவிரவும் நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து மற்ற இந்த யூரோப்பியன் யூனியன், ஜப்பான் இவர்களுடையும் நம்ம வந்து கூட்டணைவு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே எப்போவுமே கேண்டிடாக தான் இருக்கும். எடிட்டோரியல் எல்லாம் உள்ளபடி இருக்கும். அது வந்து வார்னிங் கொடுக்குறாரா, அப்ரிஷியேட் பண்ணுறாரா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் நிறைய இடத்துல அப்ரிஷியேட்டிவாக கொடுத்துருக்காரு. A time of crisis often clarifies priorities. ஸோ ஒரு நெருக்கடி நிலைமையில தான் எதை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு புரிப்படும். At a time of double crisis for India. ஸோ இந்த டைம்ல ஒரு இரு பக்கத்துலயும் நமக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. பேட்லிங் தி நாவல் கொரோனா வைரஸ் பேண்டமிக் இன் த கண்ட்ரி. ஒரு பக்கத்துல இந்த புதுமையான ஒரு கொரோனா வைரஸ் பேண்டமிக்கையும் நம்ம பேட்டில் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் சைனீஸ் அக்ரிகேஷன் அட் த பார்டர். ஸோ பார்டர்ல வந்து சைனாவுடைய அணி திரட்டுதலையும் நம்ம எதிர்கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த சமயத்துல அட் எ டைம் ஆஃப் டபுள் கிரைசிஸ், the message from New Delhi is one of the carefully calibrated balance. பாருங்க, முடிவில் அவர் என்ன அழகா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி நிலைமையில நியூ டெல்லியிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த மெசேஜ், அதாவது நான் அலைன்மெண்ட்டும் நாங்கள் ஃபுல்லாக ரிஜெக்டும் பண்ண மாட்டோம், அதே சமயம் இந்தியாவுடைய தனித்துவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு அவர் சொல்லியிருக்கிற அந்த மெசேஜ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா தீர ஆராய்ந்து செய்து வந்த ஒரு பேலன்ஸா நடுவு நிலைமையோடைய எடுத்திருக்கிற ஒரு முடிவு அப்படின்னு அப்ரிஷியேட்டிவா சொல்லியிருக்காரு. புரிஞ்சுதா?
டோன் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைஸிங்காக சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த முடிவு தப்புன்னு சொல்லலை, ஒரு வருத்தமான ஒரு துணியில் சொல்லலை அவர். இல்லை ஆக்சுவலாக கேர்ஃபுல் அனாலிசிஸ், கரெக்ட், அதான் கேர்ஃபுல் அனாலிசிஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு நடுவு நிலைமையாக இருக்காங்க, ரொம்ப எமோஷனலாக இல்லை. ஓகே, டேக் இன் டு கன்சிடரேஷன் பண்ணலாம் மிஸ்டர் ஸ்மார்ட், ஷியர் பண்ணலாம். ஸோ இப்போ எடிட்டோரியலை வச்சு டோன் கற்றுட்டோம் இல்லையா? ஸோ எடிட்டோரியல் வச்சு ஸ்மார்ட், கேன் யூ ஹெல்ப் மீ வித் வாட் சார்ட் ஆஃப் கிராமர், ஸ்பாட்டிங் த எரர்ஸா என்ன? கேலிப்ரேட்டட் தமிழழகன் போட்டிருக்காங்க பாரு சத்யா, கேர்ஃபுல் அனாலிசிஸ், கேலிப்ரேட்டட். ஓகே ஓகே. ஓகே, நம் இப்போ vocabulary பார்க்கலாம். How to join my class? Unacademy இளவரசன், Unacademy app நீங்க டவுன்லோட் செய்யணும். Talk and mock referral code, you just ping me in the telegram, I'll tell you. Telegramல என்னோட விண்டோல போடுங்க, I'll talk to you. ஓகே இளவரசன். Calibrated அப்படின்னா பாருங்க, கேர்ஃபுல்லி அசஸ்ட், அனலைஸ்டு. சத்யா ஃபர்ஸ்டே உங்களோட வேர்டுக்கு தான் மீனிங் வருது. கேலிப்ரேட்டட் அப்படின்னா கேர்ஃபுல்லி அசஸ்ட், அனலைஸ்டு. ஓகே, நான் அலைன்மெண்ட் அப்படின்னா நாட் ஜாயினிங் வித் எனி ஒன், டு நாட் வாண்ட் டு அலைன் தெம்செல்ஸ், அணிசேரா இயக்கம். வேரி அப்படின்னா காஷியஸ், கேர்ஃபுல். லே அவுட் அப்படின்னா ட்ரா, அவுட்லைன், திட்டம். In the face of அப்படின்னா when confronted, அதாவது நேருக்கு நேராக. in the face of னா நேருக்கு நேர். ஓகே, pull in different directions, to have different purposes, not together. ஓகே, contention அப்படின்னா statement, கருத்து, assertion, affirmation, இதெல்லாம் synonym. bygone, bygone னா past, out of date, காலாவதியானது. மல்டிபோலாரிட்டி, a system where power is distributed among more countries. ஓகே, monopoly அப்படின்னா single power, multipolar அப்படின்னா more power. ஓகே, necessitate means require, demand, அவசியமான. ஓகே அப்படின்னு. ஸோ இதை மேட்ச் செய்யலாம். இன்னைக்கு வந்து நம்ம அந்த ரீஸ்டேட்மெண்ட் பண்ணலாம். Tomorrow I'll try to do next week ல இருந்து error spotting. Okay. Okay, smart. That's what. நாளைக்கு இதை ஒரு வாரம் ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக நம்ம எடிட்டோரியல்ல இருந்தே நான் உங்களுக்கு எது வேர்பு, எது அட்ஜெக்டிவ், இது என்ன வந்திருக்கு அப்படின்னு அதுலேயே எரர் ஸ்பாட்டிங் நான் செஞ்சிடுறேன். ஓகேவா? எடிட்டோரியல்லேருந்தே எரர் ஸ்பாட்டிங் செஞ்சிடலாம் நெக்ஸ்ட் வீக்கு. நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக அந்த மாதிரி செய்யலாம். So calibrated எல்லாரும் போட்டுட்டீங்க. 1E correct, carefully assessed. Non-alignment, who do not want to officially. F. Okay. Okay. Very cautious. 2F. நீங்க போடுங்க, அதுக்கு பிறகு நான் போடுறேன். Yeah. Layout. Layout means outline. திட்டம், தீட்டுதல். In the face of, நேருக்கு நேராக. Confronted. Pull in different directions, to have different purposes. Contention, assertion, statement. Bygone, past, outdate. Seven B, correct. 6J. ஸோ இப்படி தான் நம்ம வெக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக நம்ம எடிட்டோரியல்லேருந்து ஐ டூ தி எரர் ஸ்பாட்டிங்.
But you get it in other channels, right? Multipolarity, necessitate, require, need. Okay? Yeah. So, இன்னிக்கும் நாளைக்கும் நம்ம அந்த நியூ பேட்டர்ன் பார்த்துடலாம். இன்னைக்கு ஒரு 3 questions தான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப questions கொண்டு வரல. ஸோ இன்னைக்கு அதே ரீஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கோம், அதோடைய ஈக்குவலான ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எடுக்கணும். ஸோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டுமாரோ ஆல்சோ ஐ கம் அப் வித் அ டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவ் பேட்டர்ன். இது இல்லை, ஸ்டார்டர்ஸ்னு கேட்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்கலாம். அந்த பேட்டர்னை நாளைக்கு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக நம்ம வந்து எடிட்டோரியல் மூலமான ஸ்பாட்டிங் தி எரர்ஸ் பார்க்கலாம். I have never played tennis, so I am anxious about trying it. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, நான் இதுவரையில் டென்னிஸ் விளையாடியதே இல்லை, அதனால் எனக்கு அதை ட்ரை செய்வதற்கு பயமாக, கவலையாக இருக்கிறது. ஓகே, இதுக்கு ஈக்குவலான சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இது கரெக்டு. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்டு டு இஸ் ராங். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்டு டுனா எனக்கு ஆசையாக, ஆர்வமாக இருக்கிறேன், இது ஆப்போசிட். இதில் என்ன சொல்கிறாங்க, ஆங்ஷியஸ் அப்படின்னா கவலை. ஓகே, இதில் வந்து ஆர்வம். ஸோ ஏ இஸ் நாட் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ லுக்கிங் ஃபார்வர்டுனால் ஆர்வமாக, ஆங்ஷியஸ் அப்படின்னால் கவலையாக. ஸோ இது ஒத்து வராது. ஓகே, ஐ எம் not especially willing to try playing tennis though I have never played it. So நான் இதுவரையில் விளையாடியதே இல்லை, அதனால் though இந்த இடத்துல wrong. though கனெக்ட் பண்ண இங்கேயும் நெகட்டிவ், இங்கேயும் நெகட்டிவ். ஸோ இந்த சென்டென்ஸே தப்பு. ஓகே, I am reluctant to play tennis because it will be a new experience. இந்த new experience வந்து never played. reluctant அப்படினால் anxious, C. correct. okay, correct. புரிஞ்சுதா? எல்லா வார்த்தையும் இருக்கான்னு பாருங்க. இது few times, அதனால இது கிடையாது. I always, இதுவரை இதுக்கு மேல செய்ய மாட்டேன் அப்படிங்கறதெல்லாம் தப்பு. ஸோ இப்படி தான் நீங்கள் அங்கே ஈக்குவலாக எடுக்கணும். எல்லாமே ரொம்ப மேட்சிங்காக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு வார்த்தைக்கு ஈக்குவலாக வேறு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இஸ் இட் கிளியர்? அப்படி தான் அங்கே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் பேட்டர்ன். ஸோ டுமாரோ ஐ கம் அப் வித் another pattern of new testing. ஓகே, not eager means reluctant. I felt that it was a memorable match on the whole. So முழுமையாக பார்க்கும் பொழுது அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு மேட்ச்னு நான் ஃபீல் செய்தேன். ஓகே, I was hoping the match to be a much better one. அப்படின்னா எனக்கு இது பிடிக்கல. ஸோ அப்போ ஏ wrong. As for me, the match could have been more competitive. So இதுலயும் அவர் வந்து நெகட்டிவா சொல்றாரு. என்ன கேட்டனா அது இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். So இதுவும் opposite. As far as I can remember, it wasn't. இது இருக்கலாம். But as far as I can remember, எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்புறம் செலக்ட் பண்ணுங்க. தான் அங்க வரும் ஆன்சர். பாருங்க, in general there was nothing. இது opposite. All in all, I would say that the match was one to remember. All in all, on the whole. பார்த்துக்கோங்க, as far as I can remember na பகுதி தான். புரிஞ்சுதா? இது வந்து பகுதி. ஆனால் all in all na on the whole. ஓகே, ஸோ அதை வச்சு பாருங்க. I would say, I felt. The match was, remember, memorable. So E is the right answer. புரிஞ்சுதா? அந்த ஒரு ஃப்ரேஸுக்கு ஃப்ரேஸ் இங்க மேட்ச் பண்ணி பாருங்க. ஜோஷுவா
C or E, அதில் C eliminate பண்ணிடுங்க, E மட்டும்தான். ஏன்னா as far as I remember இல்ல, on the whole. Okay. Now the 15th next statement, the airbag in the car saved. இதே மாதிரி முன்னாடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் செஞ்சோம். ஸோ இது எல்லாரும் கரெக்டாக செய்யணும். ஓகே. The airbag in the car saved her from suffering a severe injury. இது மாதிரி இன்னொரு பேட்டர்ன்ல இதே மாதிரி சிவியர் இன்ஜுரி பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு அது புரியணும். ஸோ ஏர்பேக் அந்த கார்ல இருந்ததுனால சிவியராக அடிப்படவில்லை. ஸோ அந்த சிவியர் இன்ஜுரி தான் இங்க நமக்கு அதெல்லாம் பார்க்கணும். She needn't have suffered from a severe injury. ஸோ அப்பன்னா needn't haveனா அவங்க சஃபர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இது அப்படியே ஆப்போசிட், எலிமினேட் செஞ்சிருங்க. ஓகே. She would have been seriously injured if there hadn't been an airbag in the car. இது இருக்கலாம். B. எதுக்குமே உடனே மார்க் பண்ணிடாதீங்க, மற்றதை எலிமினேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. The airbag was in charge of protecting her. இது வந்து ஒரு பாதுகாப்பை பத்தி சொல்றாங்க, அந்த சென்டென்ஸ்ல பாதுகாப்பை பத்தி சொல்லவில்லை. Eliminate. She is always used airbag. So by means of it she has saved herself from accidents. அவங்களுக்கு நிறைய ஆக்சிடென்ட் ஆச்சா ஆங்கலையான்னு நமக்கு தெரியாது, அதனால அதை பத்தி இங்க போடவில்லை. புரிஞ்சுதா? எலிமினேஷன் எப்படி செய்யறேன்னு பாக்குறீங்களா? சியை எலிமினேட் பண்ணிடுங்க. ஏன்னா ஏர்பேக் வந்து அது பாதுகாக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு இந்த சென்டென்ஸ். ஆனா இங்க அத மாதிரி அவங்க ஏர்பேக்கை பத்தி பேசவே இல்லை. ஓகே. அதே மாதிரி இங்க வந்து from accidents. ஸோ இப்போ நிறைய ஆக்சிடென்ட் ஆச்சான இந்த சென்டென்ஸில் கொடுக்கல, அதனால டிஏ எலிமினேட் பண்ணிடுங்க. இஃப் இட் வேரன்ட் ஃபார் தி ஏர்பேக் ஷீ வுட் பி டெட். இது எக்ஸாஜரேட்டட். ஓகே. அதிகப்படுத்தி கூறுவது. ஸோ இது மாதிரி அதிகப்படுத்தியில் இதில் வந்து கேஷுவலான ஒரு டோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேஷுவலான டோன் வந்து பி. புரிஞ்சுதா? மீனிங் அதே தான் இருந்தாலும் இது வந்து எக்ஸாஜரேட்டட், இது வந்து ஒரு மாதிரி காஷியஸ். ஓகே. ஆனால் அங்கே டோன் வந்து ஜென்ரலாக நடந்தபடி கேண்டிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதே வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து எடுக்க வேண்டும். இந்த மாதிரியான டெஸ்டிங்கும் நடக்கலாம். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் நியூ பேட்டர்ன்ஸ். ஸோ கிராமரில் ஸ்ட்ரென்த் வச்சுக்கோங்க. அந்த கிராமரை இந்த மாதிரி வெவ்வேறு பேட்டர்னில் கேட்பாங்க. ஓகே. எஸ் கார்த்திக், அந்த ப்ரொடெக்டிங் பர்பஸ் எல்லாம் அங்கே கொடுக்கல. ஸோ இது வந்து இட் இஸ் deviating. Is that clear? So tomorrow I'll come up with another creative pattern. Okay, some 5 or 6 questions, and then from next week, like Mr. Smart கேட்டாரு, நிறைய பேர் அப்பலேருந்து கேட்டுட்டு இருந்தீங்க எடிட்டோரியல்ல இருந்து கிராமர்னு. ஸோ அந்த மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம். Probably that will really work for your vocabulary and grammar also. So we will meet tomorrow at 4 p.m. with the tomorrow's editorial and the next creative pattern. I hope this session is very very useful for all of you. Is that clear? ஸோ அதுக்கு பிறகு நிறைய இதில் இருக்கக்கூடிய மற்ற வெக்காபுலரியும் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி குவிஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ இப்படி தான் ஸ்மார்ட் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வெக்காபுலரினா பயம், ஆனால் பயப்படாதீங்க. Then he, then him. Tomorrow I'll bring. I'll note it down, Joyce. Tomorrow I'll bring. Then he and then him. Sure. Okay. Yeah. See you all tomorrow at 4 o'clock for the next editorial and another creative pattern. Okay. Thank you all.